ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 2 பாகை செல்சியஸாக உணரப்படுகின்றது. கடந்த 2 நாட்களாக ஒரு நல்ல ஒரு காலையை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். கடந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்னோ எல்லாம் அடித்து கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருந்தது. எனவே அந்த வீக்கெண்ட்ஸோடு எல்லாம் கிளியர் ஆகி இப்போ ஓரளவு நல்ல காலையை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அது இன்னும் தொடரும் என்று எதிர்பார்க்கின்றோம். எனவே இன்றைய குடிமை கடை நிகழ்ச்சியிலும் நாங்கள் பல முக்கியமான விஷயங்களை பற்றி பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். எனவே ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்கலாம். இன்றைய குடிமை கடை நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் இருக்க போகிறது என்று. அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இவர்களுடைய முதல் சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இது பற்றிய பெயர்கள் மற்றும் காட்சிகள் உங்களுக்காக இருக்கின்றன. அத்தோடு கனடிய வேலம் பகுதியில் கோவிட் தடுப்பூசி விநியோகம் பற்றி கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இருக்கின்றன. அத்தோடு கியூபெக் தடுப்பூசி விநியோகம் பற்றி முதல்வர் பிரான்சுவாஸ் லெகுவால்ட் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இருக்கின்றன. அத்தோடு கலையரங்க பகுதி, அதில் செந்தில் குமரன் மற்றும் ஹாரிஸ் வழங்கும் ஒரு பாடல் எம்ஜிஆருக்கு ட்ரிபியூட் செய்கிற வகையில் அந்த பாடல் அமைய இருக்கின்றது. அதையும் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போன்ற கனடிய செய்திகள், நாணயம் மற்றும் மீதம், காலை மற்றும் ஆங்காங்கே சிறு சிறு தகவல்கள் உங்களுக்காக இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்கு நேரடியாக செல்லலாம். முதலில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்படுகிறது சொல்லலாம். அதாவது கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களுடைய முதல் சந்திப்பு வெர்ச்சுவலாக இன்று மாலை இடம்பெற்றது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அதிபராக பதவியேற்ற பிறகு நடக்கின்ற முதலாவது சந்திப்பு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன். இது ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்றது. பொதுவாக இது நேரடியாக நடக்கிற நிகழ்வு இந்த கோவிட்-19 காரணத்தால் இப்பொழுது வெர்ச்சுவலாக வலிமையான நிகழ்வுகளைப் போல இதுவும் வெர்ச்சுவலாகவே நடைபெறுகின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இவர்கள் இருவர் மட்டுமின்றி இரு நாட்டினுடைய முக்கிய பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இது பற்றிய காட்சி எப்படி ஆயத்தப்படுத்தப்பட்டது, இது போன்ற காட்சிகளை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். All right, take it away, go. Thank you very much, Mr. President. It's so good to see you, Joe, and it's such a great opportunity for us to sit down and talk not just about this extraordinary friendship between our two countries, but all the work we have to do together to get through COVID, but also to keep making sure we're pulling our weight around the world and making the world a better and safer place. Well, Madam Vice President, it gives me such pleasure to address that term directly to you. And I have to tell you, your election has been such an inspiration for women and girls across Canada, especially for Black women and girls and for South Asian women and girls. So many of them have told me that directly. I am so looking forward to working with you and your administration on conquering COVID, on working together to be sure our economies can come roaring back,
I couldn't agree more with what the President said, that we have a real responsibility now, all of us. For our democratic values on a global stage and strengthening our own democracies at home. We spoke about this at the G7, but it's worth saying again. I believe the leaders of the major democracies, as leaders of major democracies, we have a responsibility to prove that democracy can still deliver for our people. For a lot of leaders around the world are trying to make the argument autocracy works better. And as the President has said, we have a lot to do, each of us, and together we can do a lot of it in addressing COVID, in addressing the impact of the pandemic on our countries, looking at where we have possibilities to work together, not only in terms of the public health and economic struggles of our country, but also what we have in terms of shared values around addressing the challenges of climate change. We look forward to working with you on that and many others. We are neighbors, we are friends as a country. And the challenges that we face not only are, as we have said, about COVID and climate change, also as the President will talk about and has mentioned, our challenges in terms of China and Russia and what we can do in terms of working together on that. அந்த காணொலியினூடாக எவ்வாறு அந்த சந்திப்பு அமைக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். இதிலும் குறிப்பாக கனடிய பிரதமர் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் மற்றும் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் என்பவர்களும் கலந்து கொண்டதுமே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிகள் நுழைகின்றோம். இதில் இந்த சந்திப்பில் இரு நாட்டு தலைவர்களும் என்னென்ன விஷயங்களை பற்றி பேசியிருக்கின்றார்கள், அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய தகவல்கள் தான் பார்க்க போகின்றோம். கடந்த வருடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற விஷயங்களை பற்றியும் பேசியிருந்தார். அதே நேரம் வலுவான அமெரிக்க தலைமை இல்லாத குறையும் அவர் இங்கே குறிப்பிட்டு காட்டியமை குறிப்பிடத்தக்கது. காரணம் ஜோ பைடன் என்பவர் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் தருணத்திலே நிறைய பிரச்சனைகளை தாண்டித்தான் பதவியேற்றிருந்தார். அதுக்கு காரணம் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இது பற்றி நிறைய விஷயங்களை இவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இப்பொழுது கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இது பற்றி என்ன பேசியிருக்கின்றார்கள், அவருடைய கருத்துக்களை நாங்கள் கேட்கலாம். Let me begin by saying that all of us are thinking of our friends in Texas right now. I know Sask Power has been sending electricity down, and as I told the President, Canada is here to help however we can. Mr. President, it's been great to sit down with you this afternoon. This is, of course, not the first time we've worked together. Back in 2016, I had the pleasure of hosting you here in Ottawa as Vice President. Over dinner, I remember talking about how the extraordinary friendship between Canada and the United States has not just weathered changing seasons, it has grown ever deeper and stronger. Well, today, we're taking our next step forward. The President and I discussed the ambitious new partnership roadmap based on shared values and priorities that will guide our country's work together over the coming years. In the face of COVID-19, of climate change, of rising inequality, this is our moment to act. So we're not wasting any time in getting down to work. Job one remains keeping people safe and ending this pandemic. This afternoon, the President and I discussed collaboration to beat COVID-19, from keeping key supplies moving and supporting science and research to joint efforts through international institutions. We're standing united in this fight. I know the President and I are on the same page when it comes to standing up for the middle class and people working hard to join it. And with millions of families relying on the Canada-US partnership, this is work we must do together. Just take the energy industry. Canadian energy workers power homes on both sides of the border. It goes to show that we're all better off for this partnership. Today, the President and I discussed leveraging supply chains and support for businesses to create good, well-paying jobs and help people who've been hardest hit get back on their feet. We're facing tough times, there's no doubt, but we're not facing them alone. Canada and the United States are each other's closest allies, most important trading partners, and oldest friends. And we stand united to beat this pandemic
and build a better tomorrow. And I know our bond will grow even stronger. Thank you, Mr. President. Thank you, Joe, for your leadership, for your engagement, and thank you in advance for all the great work we're going to be doing together. Merci, mon ami. டொரண்டோ நேரம் 9:10 குட் ஈவினிங் கடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய அந்த கருத்துக்களை கேட்டீர்கள். அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு வருடமாக எதிர்கொண்டிருக்கின்ற இந்த கோவிட்-19 பற்றிய பிரச்சனைகளை பற்றியும் அவர் பேசியிருந்தார். எதிர்காலத்தில் இதிலிருந்து எப்படி இதனை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பற்றியும் இரு நாடுகளும் அதுக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை பற்றியும் அவர் பேசியிருந்தார். அதே நேரம் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் அவர் கூறியிருந்தார். அதுக்காக நன்றியும் தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் என்ன கூறுகிறார் பார்க்கலாம். அந்த வகையில் அவரும் எதிர்காலத்தில் செயற்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றியும் மற்றும் ஒன்றாக இப்பொழுது செயற்படும் போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெறுபர்கள் பற்றியும் நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்கின்றார். இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் பேசிய தகவல்கள் உங்களுக்காக. Good evening, everyone. Justin, we had good meetings. Prime Minister Trudeau and I just concluded a very productive bilateral meeting. The first of what I'm sure will be many close and cooperative sessions. One of our last foreign trips I made was, as Vice President, was to visit the Prime Minister in Ottawa. And today, we're able to drive right into the many vital issues of importance for both our nations. For both our nations, getting COVID under control at home and around the world is an immediate priority. And we're committed to work together to help prevent future biological threats by strengthening the World Health Organization, supporting our bold targets under the Global Health Security Agenda, cooperating in a global partnership against the spread of weapons of mass destruction, and engaging in other multilateral institutions to promote transparency, build capacity, and strengthen global norms. We also agreed to work in close cooperation to strengthen the supply chain security and resilience, and to ensure that Canada and the United States are driving a robust economic recovery that benefits everyone, not just those at the top. That's especially important because we know that this pandemic is not affecting everyone the same way. Women are dropping out of the workforce at alarming rates. Black, Latino, and Native are also, and other minorities are particularly hard hit. We also agreed to work together on an inclusive recovery using the tools available through the small and medium enterprise chapter of our trade agreement to support women and minority-owned businesses. We also doubled down on our efforts to tackle climate change. It was really, really encouraging. Now that the United States is back in the Paris Agreement, we intend to demonstrate our leadership in order to spur other countries to raise their own ambitions. Canada and the United States are going to work in lockstep to display the seriousness of our commitment at both home and abroad. To that end, we're launching a high-level climate ambition ministerial and to align our policies and our goals and to achieve net zero emissions by 2050. Prime Minister Trudeau and I share an unwavering faith in the capacity of our peoples to meet the challenges of this new age if we lead with our core strengths, our democratic values, our diverse and dynamic peoples. We both recognize our responsibility as leading democracies to defend our shared values around the world and to strengthen our own democracies at home. That means rooting out systemic racism and unconscious bias from our institutions and our laws, as well as our hearts. Today, we agreed to reestablish the Cross-Border Crime Forum and work together to modernize our approach to community safety and to do the most we can, do more to take on racism and discrimination in both our systems. Canada and the United States are not only vital partners, we're NATO allies committed to shared defense. The Prime Minister and I discussed our work with our European allies to bolster transatlantic security, which includes meeting our Wales commitments. We also agreed
to modernize the North American Aerospace Defense Command, NORAD, which is still the only binational military command of its kind. And we will launch an expanded U.S.-Canadian Arctic dialogue to cover issues related to continental security, economic and social development, and Arctic governance. And finally, coming on the heels of the G7 meeting last Friday, it was an opportunity for Prime Minister Trudeau and I to explore our bilateral partnership to reinforce and help drive issues of concern in our hemisphere and globally. That includes coordinating our approaches to better compete with China and to counter threats to our interests and values. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:16. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள். அதிலேயும் குறிப்பாக இவரும் காலநிலை மாற்றம், வர்த்தக நடவடிக்கைகள் பற்றிய விஷயம், குறிப்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய விஷயங்களை பற்றியும் அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த கிரைம் டிஃபென்ஸ் என்ற விஷயத்தை பற்றியும் அவர் அதிகமாக கூறியிருந்தார். எனவே எதிர்காலத்தில் கனடா மற்றும் அமெரிக்க உறவு பலப்படும் என்பதில் நம்பிக்கை தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே பார்க்கலாம் வரும் காலங்களில் இது எவ்வாறு இருக்க போகின்றது என்று. விடுவின் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது இன்றைய நாள் கனடாவில் இருக்கின்ற கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று மொத்தமாக 2760 தொற்றுகள் கனடாவில் பதிவாக இருக்கின்றன புதிய தொற்றுகளாக. ஒன்டாரியோவில் 975 தொற்றுகள், கியூபெக்கில் 739 தொற்றுகள், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 559 தொற்றுகள், அல்பர்டாவிலே 267 தொற்றுகள், சஸ்கச்சுவானில் 122 தொற்றுகள், மெனிடோபாவிலே 76 தொற்றுகள், நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லெபராடோரில் 15 தொற்றுகள், நோவா ஸ்கோஷியாவில் 13 தொற்றுகள் என பதிவாக இருக்கின்றன. மரணங்களை பொறுத்த வரைக்கும் கியூபெக்கில் 13 மரணங்கள், ஒன்டாரியோவில் 12 மரணங்கள், அல்பர்டாவிலே 10 மரணங்கள், சஸ்கச்சுவானில் 4 மரணங்கள் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 1 மரணம் என இன்றைய நாள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் கனேடிய வலம் பகுதிக்கு செல்ல வருகின்றோம். அந்த விஷயத்திலும் கூட நாங்கள் ஃபைசர் மற்றும் மொடர்னா தடுப்பூசிகள் பற்றி இந்த விநியோகம் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த வாரம் ஃபைசர் மற்றும் மொடர்னா இந்த தடுப்பூசிகள் வளமைக்கு மாறாக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 3 மடங்காக, வளமையை விட 3 மடங்காக பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட மார்ச் நடுப்பகுதி வரைக்கும் வரும்போது கிட்டத்தட்ட 13 மில்லியனுக்கு மேல் ஒவ்வொரு வாரமும் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய நிலவரப்படி 5 6 மில்லியன் தடுப்பூசிகள் பெறக்கூடியதாக இருக்கின்றன. எனவே அடுத்த வாரத்திலிருந்து அநேகமாக இன்னும் அதிகரித்து கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் பெறக்கூடியதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் ஏப்ரலுக்கு பிறகு இந்த விஷயம் எல்லாம் சரியான விஷயத்துக்கு மாறின பிறகு ஏப்ரலுக்கு பிறகு 40 மில்லியன் மந்த்லி, மாதத்துக்கு 40 மில்லியன் தடுப்பூசிகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன. எனவே இது பற்றி கனடிய வேளாண் பகுதியில் இந்த தடுப்பூசி விநியோகம் பற்றி கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் இது பற்றிய தகவல்களை வழங்குகின்றார். இப்பொழுது அது பார்க்கலாம். I would like to recognize that I'm speaking to you from the traditional territory of many nations, including the Mississaugas of the Credit, the Anishinabeg, the Chippewa, the Haudenosaunee, and the Wendat peoples. I have a brief update on vaccine procurements. This week, we are receiving a total of 643,000 doses of Pfizer and Moderna vaccines, the largest shipment to date, and the majority of which have already been delivered. By the end of this week, a total of 2.5 million doses will have been delivered, and another 3.5 million are arriving in the month of March. Despite a temporary disruption to supply chains, Canada will receive 6 million doses of vaccine prior to the end of March, as planned. A total of 29 million cumulative doses will be delivered before the end of June and 84 million prior to the end of September. These figures include only the 2 currently approved vaccines. I would also like to take a moment to address vaccine security. Just as there is a significant amount of disinformation circulating about vaccine deliveries and safety,
There are, unfortunately, some individuals looking to take advantage of the hyper demand globally for vaccines. My department of PSPC has verified every officer it receives with the vaccine manufacturer directly. In many instances, after contacting the original vaccine manufacturer, these purported intermediaries are referred to the RCMP for potential fraud investigation. We take the safety and security of the vaccine supply chain very seriously. Rest assured that I and my team follow up on every legitimate offer of vaccines and refer all suspicious offers to the appropriate authorities. Deliveries of vaccines are resuming in significant numbers and will continue to increase in the months ahead. Our plan to have enough vaccine for everyone who wants one by the end of September is working, but we are not out of the woods yet. It is just as important as ever that we all continue to follow public health advice and keep each other safe. Thank you. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:22. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் கொலம்பியா குரூப். கொழும்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டீர்கள். அவர் கூறிய போலவே எப்படி கடந்த மாதத்தில் இந்த வேக்சின் விநியோகத்திற்கு ஏற்பட்ட வீழ்ச்சியை சரி செய்யும் வகையில் வரும் வாரங்களில் அதுவும் சரி குறிப்பிட்டாக அடுத்த மாத அளவில் அநேகமாக அதிக அளவு வேக்சின் பெறக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 2-3 மடங்குகள் அதிகமாக பெறக்கூடியதாக இருக்கும் என்று அவர் உறுதியாக கூறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவா அவர்கள் வழங்கிய தகவல் பார்க்க இருக்கின்றோம். இதிலும் குறிப்பாக அடுத்த வாரத்திலிருந்து 85 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேக்சின் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த வியாழனிலிருந்து அதற்கான சைன் அப் நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் தவிர்த்து அடுத்ததாக 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சீனியர்ஸுக்கு இந்த வேக்சின் விநியோகம் ஒரு மேஸ் வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷனாக இது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக அதிலும் முதலாவதாக அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்த பிறகு அதுக்கு பிறகு எந்த நாளில் அந்த செகண்ட் ஷாட் எடுக்க வேண்டும் இந்த பற்றிய விஷயங்களையும் ஹெல்த் கேர் அதிகாரிகள் அதுக்கான டேட்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்வார்கள் என்பது முக்கியமான விஷயம். அதை அடுத்து 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் மற்றும் குறிப்பாக மொன்ட்ரியலில் இருப்பவர்களுக்கும் எப்பொழுது இதுக்கான விநியோகம் ஏற்படும் என்பதும் பற்றியும் வரும் நாட்களில் அறிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார். இப்பொழுது அவர் என்ன கூறியிருக்கிறார் பார்க்கலாம். Good afternoon, everyone. We're announcing today that we'll start vaccinating the population next week. We'll start with people over 85. If you're over 85, you'll be able to make an appointment from this Thursday. This is a great news because vaccines are our best hope to win this battle. Vaccinating Quebec is beating the virus. We've already vaccinated in all the CHSLDs and we're seeing the results. There are almost no more death in CHSLDs. We've also vaccinated almost half of the people living in senior homes and we should have finished this week. So it means that we've vaccinated those residences, homes, and also nearly 200,000 health workers. So there's hope, but the battle is not over. It takes 3 weeks for the vaccine to have its full effect. We must remain careful in the next few weeks. There's also the risk of the variants that are more contagious. The numbers we see could change very quickly if we let our guard down. Next week is
March break, I have to say that it worries us. We must avoid gatherings to avoid a third wave. In a few weeks, we'll have vaccinated vulnerable people. We must continue our efforts until then. I'm counting on you all. Thank you. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:26. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். எனவே கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகால்ட் அவர்கள் தடுப்பூசி விநியோகம் பற்றி வழங்கிய அந்த கருத்துக்கள் கேட்டீர்கள். எனவே அடுத்த வாரம் மட்டிலிருந்து அநேகமாக 85 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தடுப்பூசி விநியோகம் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு தகவல், ஒரு பகிர்வண்டு கூட சொல்லலாம். நான் சொல்கிறது, அதாவது நேற்றைய நாள் டொரண்டோ மற்றும் பீல் தவிர்த்து அந்த பகுதிகளை தவிர்த்து யோக் ரீஜன் நேற்றைய தினம் கிரே ஜோனில் இருந்து ரெட் ஜோனுக்கு மாறி இருக்கின்றது. எனவே அங்கே வளமைக்கு திரும்பக்கூடிய நிலையில் தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் ஷாப்பிங் மால்ஸாக இருக்கட்டும் மற்றும் ரீட்டைல் ஷாப்பிங்காக இருக்கட்டும், இன்டோர் டைனிங் இந்த மாதிரி விஷயங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் கூட பலராலும் இது விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அது நீட்டிக்கப்பட்டிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். கொஞ்சம் இந்த தொற்றுகள் எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் குறையக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒப்பீட்டளவில் இன்றைய தினமும் சரி நேற்றைய தினமும் சரி குறைவாக இருந்தாலும் கூட நேற்றைய தினம் ஓப்பன், அதாவது இந்த யோக் ரீஜன் தளர்வுக்கு கொண்டு வந்த சமயத்தில் நிறைய இடங்களில் இந்த வளமை போல் அந்த ஷாப்பிங் மால்லையும் சரி வேறு ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் சரி மக்கள் லைன் அப் பண்ணி நிற்கிறதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு முதல் இந்த வான் ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும் மற்றும் மார்க்வில் மாலாக இருக்கட்டும், இப்படியான மால்களில் மக்கள் அதிகமாக வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்பதும் இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. குறிப்பாக அதை இன்னும் 2 வாரங்களுக்கு இந்த லாக்டவுன் மற்றும் ஸ்டே அட் ஹோம் ஆர்டரை நீட்டிக்கலாம் என ஒன்டாரியோ லிபரல் கட்சி தலைவர் ஸ்டீஃபன் டெல் டூகா அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அநேகமாக இப்படி யோக் ரீஜனை மட்டும் லாக் செய்யறதன் மூலம் டொரண்டோ மற்றும் பீல் இங்கு இருப்பவர்கள் அங்கு செல்ல மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் என்பதை பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முதலில் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டு கூறியதுபடி அதுக்காக நாங்கள் பரியரையோ அல்லது ஒவ்வொரு ஜோன்லையும் போலீசாரை தனித்துவமாக நிறுத்தி பிரத்யேகமாக ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி அனுப்ப முடியாத நிலைமை தான் இப்போ இருக்கின்றது. அப்படி செய்ய முடியாது. எனவே மக்கள் தான் அதனை கருத்தில் கொண்டு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருந்தார். அதுக்கிணங்க மக்கள் கடைப்பிடித்து வந்தாலும் நேற்றைய மற்றும் இன்றைய தினத்தை அவதானித்தபடி நிறைய பேர் வேறு வேறு ஜோன், அதாவது இந்த டொரண்டோ மற்றும் பீல் ரீஜன் இதிலிருந்து யோக் ரீஜனுக்கு சென்று தங்களுடைய கொள்வனவுகளை சரி மற்றும் ரெஸ்டாரண்ட் டைனிங்கும் சரி மற்றும் ரீட்டைல் ஷாப்பிங் இந்த மாதிரி விஷயங்களையும் தொடர்ந்து மேற்கொள்வதாக தெரிகின்றது. எனவே இதற்காக நிறைய பேர் விமர்சித்து வருகிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். மேலும் இன்னும் ஒரு 2-3 வாரங்களுக்கு இதை நீட்டிச்சா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் என்பதும் இங்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே பார்க்கலாம் டொரண்டோ பீல் இந்த இடங்களும் கிரே ஜோன்லேருந்து ரெட் ஜோனுக்கு எப்பொழுது மாறுகின்றதை பற்றியும் நாங்கள் எதிர்காலத்தில் பார்க்கலாம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:29. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம் வழங்குகின்றார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். எனவே நீங்கள் ஸ்காப்ரோ மற்றும் ஏஜெக்ஸ் ஸ்பீக்கரிங் இந்த இடங்களில் இருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற சன்சிட்டி பிளாசாவில் நீங்கள் பணம் அனுப்பக்கூடியதாக இருக்கும். பிராம்ப்டன் மற்றும் பீல் ரீஜனில் இருப்பவர்கள் கொலம்பியா நேரடியாக பிராம்ப்டன் இருக்கின்ற கொலம்பியா சென்டருக்கு சென்று நீங்கள் பணம் அனுப்பக்கூடியதாக இருக்கட்டும். இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது மணி டிரான்ஸ்ஃபர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம்
பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி. இலங்கை 164 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.56 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.00 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.05 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா பிராம்டன். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:31. குடிமை கேட்ட நிகழ்ச்சி வளர்ந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர்கள் கொலம்பியா குரூப். அடுத்ததாக ஒரு தகவல், இந்த வெளிநாடுகளிலிருந்து கனடாக்கு வருபவர்களுடைய இந்த எண்ணிக்கை பற்றி ஒரு விவரம் இன்றைய தினம் வெளியாகின்றது. கனடிய புள்ளி விவர திணைக்களத்தினால் இந்த அறிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் மட்டும் வெளிநாடுகளிலிருந்து கனடாவுக்கு திரும்பியவர்கள் எண்ணிக்கை 1,70,000க்கும் மேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பது இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது தேவையற்ற பயணங்கள், அவசியமற்ற பயணங்களை தவிர்க்க சொல்லியும் கூட நிறைய பேர் இந்த நவம்பர் மாதத்தை விட அதனுடன் ஒப்பிடுகையில் டிசம்பர் மாதத்தில் அதிக அளவு மக்கள் வெளிநாடுகளிலிருந்து கனடாவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே போல இங்கிருந்து வெளியே சென்றவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இதிலேயும் இப்போ வெளியிலிருந்து இப்பொழுது வாரவர்கள் கட்டாயமாக ஹோட்டலில் 3 நாட்கள் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். அதுவும் அவர்கள் ரிசர்வ் பண்ணி அதுக்கான பணம் கிட்டத்தட்ட $2,000 செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றன. இந்த சமயத்தில் வெளியிலிருந்து உள்ள வாரவர்களுக்கான அந்த ரிசர்வேஷன், வெளியிலிருந்து அந்த ஹோட்டலில் இருக்கிறதுக்கான ரிசர்வேஷன் கூட இப்பொழுது நிறைய இடங்களில் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. வெளியிலிருந்து பண்ணும்போது சில இடங்களில் வேகன்சி இல்லாத காரணத்தினால அவர்களால் இந்த டேட்டில் சரியாக கனடாவை முடிகிறதில்லை. இதற்காக அதை தள்ளி போட வேண்டிய பிரச்சனையும் தற்சமயம் ஏற்பட்டுக்கு என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலையில் குறிப்பிட்ட சிலருக்கு இந்த COVID-19 நெகட்டிவ் ரிசல்ட் என்பது கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக விடுவதற்காக, லிமிட் பண்ணுறதுக்காக சில நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் மற்றும் எமர்ஜென்சி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபயர் ஃபைட்டர்ஸ் மற்றும் பாராமெடிக் மற்றும் கெனடியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் இவர்களுக்கு இந்த ப்ரீ அரைவல் டெஸ்ட் என்பது கொஞ்சம் தவிர்க்கலாம், அவர்களுக்கு மட்டும் தவிர்க்கப்படலாம் என்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை பற்றிய தகவல்களும் மேலதிகமாக வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் மற்றவர்களுக்கு, அதாவது வளமை போல மற்றவர்களுக்கு இந்த வளமையான COVID-19 டெஸ்ட் என்பது மற்ற 72 மணித்தியாளர்களுக்கு முன்னில் டெஸ்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இதே நிலைமை தான் லேண்ட் ரூட்டாக செல்பவர்களும் சரி, ஃப்ளைட் ரூட்டாக செல்பவர்களும் சரி. பட் இந்த லேண்ட் ரூட்டாக செல்பவர்கள் இந்த ஹோட்டலில் தங்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இருந்தாலும் 72 மணி நேரத்துக்கு முதல் இந்த COVID-19 டெஸ்ட் செய்திருக்க வேண்டும். ஏற்கனவே பாசிட்டிவ் டெஸ்ட் செய்யப்பட்டவர்கள் அதுக்கான ப்ரூஃபை செய்திருக்கிறவங்க கிட்டத்தட்ட 14 டேஸ்லேருந்து 19 டேஸ் வரைக்கும் அதுக்கான அந்த ரிசல்ட்டை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதும் இங்கு முக்கியமான விஷயம். அடுத்ததாக நாங்கள் செல்ல இருப்பது கலையரங்கம் பகுதி. கலையரங்கம் பகுதியில் நாங்கள் இன்றைய பார்க்க இருப்பது ஒரு பாடல். எம்ஜிஆருடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் முன்னிட்டு ஒரு ட்ரிபியூட் சாங்காகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. நாளை நமதே திரைப்படத்திலிருந்து அன்பு மலர்களை என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலை தான் பாடுகின்றார்கள் செந்தில், குமரன் மற்றும் ஹரிஷ். இப்பொழுது அந்த பாடலை பார்க்கலாம். அன்பு மலர்களே, நம்பியிருங்களே, நாளை நமது இந்த நாளும் நமது தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே
நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமது காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாவும் நமக்கென வளர்ந்த நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் ஹரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் ஹரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.haricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:41. குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே கலையரங்கம் பகுதியில் செந்தில் குமரன் மற்றும் ஹரிஷ் அவர்கள் வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கான த ட்ரிபியூட் பாடலை பார்த்து ரசித்தீர்கள். மின்னல் மியூசிக் என்ற நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் செந்தில் குமரன் அவருடைய பாடல்களை வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு தகவல், டொரண்டோ பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்காக 1 கோடி ரூபாய் வந்து இந்திய தமிழக அரசினால் வந்து வழங்கப்படுகின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. இதற்கான ஆணை வந்து தமிழக அரசின் சார்பில் இன்று வெளியிடப்பட்டது. எனவே கனடிய டாலர்கள் அன்னளவாக $1,75,000 இது இருக்கின்றது. தொடர்ந்து இந்த நிதியுதவிக்காக தமிழ் அரசாங்கத்துக்கு வந்து கனடிய தமிழர் பேரவை நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுகின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட நீண்ட காலமாக திரட்டப்படுகின்ற இந்த நிதித்தொகை வந்து கிட்டத்தட்ட 81% அதுக்கு மேலாக திரட்டப்படுகின்றதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. எனவே இதை பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் torontotamilchair.ca என்ற இணையதளம் வரைக்கும் சென்று நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். நீங்களும் உங்களால் முடிந்த தொகையை வந்து நீங்கள் இது நிதி உதவியாக செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதையும் தெரிவிக்கின்றோம். குடிமின் கண நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை வானிலை எப்படி இருக்க போகின்றது என்று பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 24 புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 5°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0.5°C. நாளைய நாள் பனிப்பொழிவு மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 1°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0.8°C. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 2°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0.7°C. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0.4°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8°C, அதிகுறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 24 புதன்கிழமை நிலவும் காலநிலை. நாளை முக்கியமான கனடிய நகரங்களில் வந்து வானிலை எப்படி இருக்க போகிறதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு தகவல், யோர்க் ரீஜன் போலீஸார் விடுத்துகின்ற வார்னிங்காக சொல்லலாம். இன்றைய தினம் வந்து ஒன்றாவில் மார்க்கம் பகுதியில் வந்து ஒரு கேனபிஸ் ஸ்டோரேஜில் வந்து இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் கேண்டிஸ், வலிமையான சிறுவர்களுக்கு வழங்குகிற ஸ்வீட்ஸ் அண்ட் கேண்டிஸ், இந்த பேக்கெட்ஸில் வந்து இந்த கேனபிஸ் அவர்களுக்காக அந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுக்கின்ற இந்த கேனபிஸ் கமிஸ் இது சொல்லக்கூடிய இந்த வகைகளை வந்து இலீகலாக வந்து அந்த 18 வயசுக்கும் குறைவான குழந்தைகளுக்கு வந்து வித்திருக்கிறார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இதனால் வந்து அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் இருக்கிற அந்த உரிமையாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இது அநேகமான கடைகளிலும் வந்து இது நடைபெறலாம் என்றும் அவர்களால் அஞ்சப்படுகின்றது. காரணம் என்னவென்றால் அதனுடைய அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா அதனுடைய வெளி பேக்கெட்ஸ் வந்து முக்கியமான சில அந்த கேண்டீஸனுடைய அவுட்புட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருப்பது வந்து இந்த கேனபிஸ் என்ற விஷயம்தான் இருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் இது பற்றிய விடயங்களிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும் என்றும் யோக் போலீசார் வந்து கேட்டுக்கின்றார்கள். இது யோக் இதில் மட்டுமன்றி அநேகமான இடங்களிலும் இது இடம்பெறலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது. எனவே நீங்களும் அதுக்கேற்றவாறு கவனமாக இருந்து கொள்ளுங்கள். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:44. அடுத்ததாக கனடிய செய்தி அறிக்கை வழங்குகின்றார் துஷ்யந்தி குணரட்னம். வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 23 செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம்.
பெருமளவிலான தடுப்பூசிகளை கனேடியர்களுக்கு வழங்குவது மாத்திரம் கனடாவை மீண்டும் வழமைக்கு திரும்ப வைக்கும் காலவரிசைக்கான காரணி அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்திய தெரேசா டேம் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். கனடாவை மீண்டும் வழமைக்கு திரும்ப வைக்க திறக்கும் காலவரிசைகள் பல்வேறு காரணிகளை பின்னணியாக கொண்டுள்ளன என அவர் கூறினார். தொற்றின் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை, இறப்பு உள்ளிட்ட தீவிர விளைவுகளின் விகிதங்களுடன் சோதனை, தடயமறிதல் ஆகியவற்றுக்கான பொது சுகாதார திறனையும் கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்படும் எனவும் வைத்தியர் டேம் தெரிவித்தார். இந்த நிலையில் தொற்று தொடர்பான அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்படும் உத்தியோகபூர்வ தேதியை நிர்ணயிக்கும் எண்ணம் இல்லை என கனேடிய மத்திய அரசு கூறுகிறது. மேலும் இந்த முடிவு பொது சுகாதார ஆலோசனையின் அடிப்படையில் அமையும் என அரச விவகார அமைச்சர் டாமினிக் லெப்லாங்க் என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் புதிய அதிபருக்கும் கனேடிய பிரதமருக்கும் இடையிலான முதலாவது மெய்நிகர் இருதரப்பு சந்திப்பு இன்று மாலை நடைபெற்றது. அமெரிக்காவும் கனடாவும் ஒன்றிணைந்து செயல்படும் போது நாங்கள் அனைவரும் சிறப்பான பெறுபவர்களை பெறலாம் என இன்றைய சந்திப்பில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறினார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக கருத்து தெரிவித்த கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, காலநிலை மாற்றம் போன்ற விடயங்களில் கடந்த ஆண்டுகளில் வலுவான அமெரிக்க தலைமை இல்லா குறையை கனடா உணர்ந்ததாக கூறினார். பிரதமர் ட்ரூடோவுக்கும் அதிபர் பைடனுக்கும் இடையிலான இன்றைய சந்திப்பில் இரு நாட்டின் முக்கிய தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கனேடிய துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட், அமெரிக்க துணை நிகர் கமலா ஹாரிஸ் உட்பட இரு நாடுகளின் உயர் அமைச்சரவை அதிகாரிகளும் இன்றைய மெய்நிகர் சந்திப்பில் பங்கேற்றனர். 1,70,000க்கும் மேற்பட்ட கனேடியர்கள் கடந்த டிசம்பர் மாதம் வெளிநாட்டில் இருந்து கனடா திரும்பியுள்ளனர். இன்று வெளியான கனேடிய புள்ளிவிவர திணைக்கள அறிக்கையில் மூலம் இந்த விவரம் வெளியானது. வெளிநாடுகளுக்கான அனைத்து அத்தியாவசிய பயணங்களையும் தவிர்க்குமாறு கனேடிய அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ள போதிலும் பெருமளவிலானவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டமை தெரியவந்துள்ளது. நவம்பர் மாதத்தை விட டிசம்பர் மாதம் வெளிநாடுகளில் இருந்து கனடா திரும்பிய கனேடியர்களின் எண்ணிக்கை அதிகம் என கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்தது. டிசம்பர் மாதம் 1,70,700 கனேடியர்கள் நாடு திரும்பியதாகவும் இது நவம்பர் மாதத்தை விட 33.7% அதிகரிப்பெனவும் தெரிய வருகிறது. கனடா இந்த வாரம் எதிர்பார்க்கும் தடுப்பூசிகளில் அநேகமானவை ஏற்கனவே மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த வாரம் கனடா 6,40,000க்கும் அதிகமான கோவிட் தடுப்பூசிகளை பெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவற்றில் அநேகமானவை மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று தெரிவித்தார். ஹெல்த் கனடாவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஃபைசர், மொடர்னா ஆகிய நிறுவனங்களிடம் இருந்து இந்த தடுப்பூசிகளை கனடா பெற்றதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் மார்ச் மாத இறுதிக்குள் 6 மில்லியன் தடுப்பூசிகளை பெறுவதை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளதாக அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்தார். கனடாவில் கோவிட் தொற்றுகளின் மொத்த எண்ணிக்கை இன்று 8,50,000 கடந்துள்ளது. கனடாவில் இன்று மொத்தம் 2,760 புதிய தொற்றுகள் பதிவாகின. ஒன்டாரியோவில் 975, கியூபெக்கில் 739, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 559, ஆல்பர்டாவில் 267, சஸ்கச்சுவானில் 122, மனிட்டோபாவில் 76, நியூஃபவுண்ட்லேண்ட் லப்ரடோரில் 15, நோவாஸ்கோஷியாவில் 3 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 13, ஒன்டாரியோவில் 12, ஆல்பர்டாவில் 10, சஸ்கச்சுவானில் 4, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 1 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. என்னுடன் கனடாவின் 8,52,269 தொற்றுகளும் 21,762 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 7,99,830 பேர் சுகமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட போது சிறப்பு காவல்துறை அதிகாரியை தாக்கிய குற்றச்சாட்டை தமிழர் ஒருவர் எதிர்கொள்கிறார். பீட்டர்பரோவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பிரம்டன் நகரை சேர்ந்த சேரன் காசலிங்கம் என்பவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. கடந்த சனிக்கிழமை இரவு எரிபொருள் நிலையம் ஒன்றில் ஒரு வாடிக்கையாளர் குழப்பம் விளைவிப்பதாக தொலைபேசி அழைப்பின் பேரில் காவல்துறையினர் அழைக்கப்பட்டனர். அங்கு அமைதியை மீறுவதான குற்றச்சாட்டில் 39 வயதான சேரன் காசலிங்கம் கைது செய்யப்பட்டார். இந்த கைதின் போது அவர் சிறப்பு காவல்துறை அதிகாரியை தாக்கியதாக மேலும் 2 குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. இவர் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை அடுத்த மாதம் 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளவுள்ளார்.
டொரண்டோ பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு 1 கோடி இந்திய ரூபாய்கள் நிதி தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. இதற்கான ஆணை தமிழக அரசின் சார்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிதி உதவி கனேடிய டாலரில் அண்ணளவாக $1,75,000 ஆகும். இந்த நிதி உதவிக்காக தமிழக அரசாங்கத்திற்கு கனேடிய தமிழர் பேரவை நன்றி தெரிவித்து இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டொரண்டோ நேரம் 9:50 கனடிய செய்தி அறிக்கை பார்த்தீர்கள். இத்துடன் குடிவின் கடன் நிகழ்ச்சிகள் நிறைவேறுகின்றது. இன்றைய தினம் எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரை ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் ஐபிஜியூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்கள் படைப்புகளை, உங்களுடைய படைப்புகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் கலையரங்கம் பகுதியில் ஒளிபரப்பக்கூடியதாக இருக்கும். எங்கள் நிகழ்ச்சிகளை ஷேர் செய்யுங்கள், அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் நீங்கள் குடிவின் கடன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் ஜேபி என்ற ஜெயபிரகாஷ். நன்றி.